நபிசல் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். ஜம்சம் தண்ணீர் எதற்கு குடிக்கப்படுகிறது அதற்கே உரியது. இப்னு மாஜா ஹதீஸை போட்டார். இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஜம்சம் தண்ணீர் குடிக்கும் பொழுது இம்மை மறுமைக்காக பிரார்த்தனை செய்து குடித்தால் நிறைவேறும் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸின் விளக்கத்தை சொல்லவும்னு கேட்குறார். அதாவது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் ஏற்கனவே விரிவாக நம்ம சொல்லி இருக்கிறோம். ஜம்சம் நீர் அருந்தும் போது பேண வேண்டிய வழிமுறை என்ன அப்படின்னு அடித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோ இருக்கும். அதில் இந்த ஹதீஸ் உள்பட எல்லாத்தையும் சேர்த்து நெஞ்சிருக்கிறோம், அது விளக்கி இருக்கிறோம். இது சரியான ஹதீஸ் கிடையாது. இது அறிவிக்கிற ஆள் யாருன்னா அப்துல்லா இபின் அல் முஅம்மல் என்பவர் அறிவிக்கிறாரு. அவர் முன்கரு, அவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர், அவருடைய ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்லி இருக்குது. அந்த அந்த வீடியோ எடுத்து நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஜம்சம் நீர் அருந்தும் போது பேண வேண்டிய வழிமுறை என்ன என்பதில் ஜம்சமுக்குன்னு சில வித்தியாசமான சட்டங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எது சரி எது தவறுன்னு விளக்கியிருக்கிறோம். அதில் இது தவறு என்று விளக்கியிருக்கிறோம். எது ஜம்சமை எந்த நோக்கத்தில் குடிக்கிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறுங்கிற அந்த ஹதீஸ் சரியில்லாத ஹதீஸ் என்பதை அதில் விளக்கியிருக்கிறோம். ஜித்தாவில் இருந்து ஜெயினுல்லா அபிதீன் என்ற சகோதரர் கேட்குறாரு, ஜம்சம் தண்ணீர் அருந்தும் போது அல்லாஹ்விடம் துவா கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருந்தி இருக்கிறார்களா அல்லது எப்படி அருந்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் கூறியிருக்கிறார்களா அப்படிங்கிறாங்க. இப்போ ஜம்சம்ங்கிற தண்ணீரை நம்ம அருந்தும் போது அதுக்கென்று சில துவாக்கள் இருப்பதாக சில அஜர்த்துமார்கள் என்ன செய்கிறாங்க, சில பயான்களில் சொல்கிறாங்க, சில புத்தகங்களில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கிப்லா முன்னோக்கணும், இன்னும் துவா ஓதணும், அப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒரு வழிமுறை இருக்குதா, சும்மா தண்ணியை குடிச்சிட வேண்டியதானா என்று கேட்டிங்கன்னா, ஜம்சம் தண்ணியை குடிப்பதற்கு என்று பிரத்யேகமான ஒரு துவாவோ பிரத்யேகமான ஒரு முறையோ மார்க்கத்தில் கிடையாது. எல்லா தண்ணீரையும் குடிக்கிற மாதிரி குடிக்க வேண்டியதான். அதில் என்னென்னு கேட்டால் அல்லாவோட ரத்தாட்சியாக இருக்குங்கிறது மனசில் இருக்கிறதுனால அதுக்குரிய மரியாதை இயற்கையாக நம்மகிட்ட வந்துடும். சாதா தண்ணி மாதிரி நம்ம எடுக்க மாட்டோம், இயற்கையாக வந்துடும், அவ்வளோதானே தவிர இது தண்ணீரை குடிப்பதற்குன்னே ஒரு முறை இருக்குது, ஜம்சம் தண்ணிக்குன்னு இருக்குதுன்னு கேட்டால் அப்படி சில செய்திகள் வருகிறது. அவை சரியான செய்தி இல்லை. இப்போ ஜம்சம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் புகாரில் 1637வது ஹதீஸில் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜம்சம் நீரை புகட்டினேன். புகட்டும் பொழுது ஃபஷரிப வஹுவ காயிமுன், அவங்க நின்ற நிலையில் அதை அருந்தினார்கள். ஜம்சம் தண்ணியை கொடுக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை உட்கார்ந்து குடிக்காமல் நின்ற மேனிக்கு குடித்தார்கள், நின்று கொண்டு குடித்தார்கள் என்று ஒரு ஹதீஸு புகாரில் 1637 ஹதீஸில் இருக்கிறது. இந்த ஹதீஸை வைத்து ஜம்சம் தண்ணியை நின்றுக்கிட்டு தான் குடிக்கணும் அப்படின்னு சில பேர் அதனுடைய ஒழுங்கில் சேர்த்துருக்குறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் தண்ணியை நின்று கொண்டு குடித்தார்கள் அப்படின்னு வர்றதுனால அப்போ நின்று கொண்டு தான் அதை குடிக்கணும், தான் அதுக்குரிய சரியான முறை என்று நினைக்கிறார்கள். அப்படி தான் இதுக்கு அர்த்தம்னா அப்படி கிடையாது. நின்று கொண்டு குடித்தது எதுக்குன்னு கேட்டால் அது ஏன் குடித்தார்கள் என்பதற்கு காரணம் நமக்கு என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு ஹதீஸில் வருது. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை இப்னு அப்பாஸ் தான் அறிவிக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி குடிப்பதற்காக வேண்டி ஒரு வாளியிலிருந்து நான் ஊற்றினேன், அதிலிருந்து குடித்தார்கள். அப்போ தான் நின்று குடிக்கிறாங்க. நின்று குடித்தார்கள் என்கிற செய்தியை இப்னு அப்பாஸ் அறிவிக்கும் பொழுது முஸ்லீமில் வர்ற ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரிப மின் ஜம்சம மின் தல்வின், ஒரு வாளியிலிருந்து தண்ணீரை குடித்து, வாளி ஒரு பெரிய வாளி, அது ஊற்றுவோம்ல, அப்படி ஊற்றி குடிக்கும் பொழுது ஒஹுவ காயிமுன், அவங்க நின்று குடித்தாங்க. ஒரு டம்ளரில் கூடையில் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து உட்காந்துட்டு குடிக்க முடியும். ஒருத்தர் வாளியிலேருந்து ஊற்றுறாருன்னு சொன்னால் அவர் நின்று கொண்டு தான் ஊற்றுவார். இவர் போய் குடிக்கிறவரே அங்கே உட்கார முடியாது, வேகமாக மக்கள் குடிச்சிட்டே போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அந்த இருக்கிற நிலைமைக்காகத்தான் ரசூலுல்லாஹ் நின்றார்களே தவிர ஜம்சமுக்காக நின்றார்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாக நின்று குடித்தார்கள் என்று வருகிறது. ஏன்னு கேட்டால் அப்படி தான் அங்கே இயலும். கூட்டமாக யாரோ மோதுவாங்க. இப்போ உள்ள காலத்துக்கு நம்ம பார்க்கக்கூடாது, நான் டின்னில் அடித்து உங்களுக்கு தந்துடுறான். அந்த காலத்தில் ஜம்சம் கிணத்துக்கு பக்கத்தில் போய் மக்கள் நிற்பாங்க, கூட்டமாக நின்றுட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் உட்காந்து சாமானை போட்டு டீ உட்காந்துட்டு போகிற அளவுக்குலாம் அங்கே டைம் இருக்காது. அவங்களுக்கு குடிச்சு நவண்டுக்கிட்டே போயிட்டே இருக்கணும் என்று சொன்னால் அது நின்று கொண்டு தான் அந்த காரியத்தை வேகமாக எல்லாரும் கூட்டத்துக்கு செய்யும்போது செய்ய முடியும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் குடிச்சிருக்காங்க என்று தான் இதை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னு கேட்டால் இது இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டு குடிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் பொழுது ஜம்சம் இல்லாமல் பொதுவாகவும் ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு குடித்திருக்கிறார்கள். அதையும் நம்ம பார்க்குறோம். அது புகாரில் 5615 ஹதீஸில் வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்
ஒரு தண்ணீர் கொண்டு வர்றாங்க. அலிரலினானு தண்ணி கேட்குறாங்க. அதை தண்ணீர் கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுத்தவொன்னே ஷரிப காயிமன், அவங்க வந்து நின்று கொண்டு குடித்தார்கள். அந்த தண்ணியை நின்று கொண்டே குடித்தார்கள். ஃபொகால் அவங்க சொன்னாங்க, இன்ன நாசன் எக்ரஹு அகதுகும் யஷ்ரபஹோ காயிமுன், நின்று கொண்டு தண்ணீர் அருந்துவதை சில மக்கள் வெறுக்கிறார்கள். ஆனால் இன்னீர் ஆயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅல கமா ராயித்து முனி ஃபஅல்து, நான் எப்படி இப்போ செஞ்சேனோ இந்த மாதிரி நபிகள் நாயகம் செய்வதை நான் பார்த்துருக்கிறேன், அவங்க நின்று குடித்திருக்கிறார்கள் என்று. இது ஜம்சமுக்கு இல்லை, பொதுவாக தண்ணி கூட ஒரு கூட்ட நெரிசலில் அது மாதிரி குடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், அப்போ உட்காருவதற்கான வாய்ப்பு இல்லாத இடங்களாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று அருந்திருக்கிறார்கள். அதை பார்த்து அலி ரலியல்லாஹு அருந்துறாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அருந்தியதை பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். அப்போ நின்று கொண்டு குடித்தல் என்பது ஜம்சமுக்காகவா அந்த சந்தர்ப்பத்துக்காகவா? ஜம்சமுக்காக இல்லை, அந்த சந்தர்ப்பத்துக்காக என்று தான் இதில் வழங்கினேன்னு கேட்டால், அந்த வாளிலேருந்து சாய்ச்சதுனால நின்று கொண்டு தான் குனிந்து கொண்டு குடிப்பார்கள். அந்த மாதிரி குடிக்கும் பொழுது நின்று தான் குடிக்க முடியும். அதுக்கு குடித்ததை தவிர ஜம்சம் என்றால் நிற்கத்தான் வேணும், அந்த அர்த்தத்தில் அது குடித்தது இல்லைன்னு விளங்கிக்கிறணும். அதே மாதிரி வந்து இந்த ஜம்சம் சம்பந்தமாக என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு துவாவை வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க. இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஒரு துவா இருக்கிறது. அந்த துவா என்னன்னு கேட்டால், அப்துல் ரஹ்மான் முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கர் என்பவர் அறிவிக்கிறாரு, நான் இப்னு அப்பாஸோடு அமர்ந்திருந்தேன். அப்போ ஒரு மனிதர் வந்தார். வந்த உடனே மின் ஐன ஜித்த, நீ எங்கேருந்து வர்றேன்னு இப்னு அப்பாஸ் விசாரிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, மின் சம்சம் கிணத்துலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இப்போ ஷரிப்த மின்ஹா கமா எம்பகி, அதை குடிக்க வேண்டிய முறையில் நீ குடித்தாயா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கேட்குறாரு, ஒரு கைஃப், அது அப்படி குடிக்க வேண்டிய முறைண்டா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, இதா ஷரிப்த மின்ஹா, நீ அந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் பொழுது ஃபஸ்தக்பிலில் கிபிலா, கிபிலாவை நோக்கு, கிபிலா பக்கம் திரும்பிக்கிறணும். ஒதுக்குரிஸ்மல்லாஹி, அல்லாவுடைய பேர், அப்புறம் கூறு பிஸ்மில்லா சொல்லு. அதுக்கப்புறம் ஒருத்தன் நஃபஸ் சலாசன், 3 தடவை மூச்சு விடு, ஒரே அடியை இழுத்துறாமல் விட்டு விட்டு ஒரு முறைக்கு குடிக்க வேண்டியது, மூச்சு விட வேண்டியது, அப்புறம் குடிக்க வேண்டியது, இப்படி 3 தடவை மூச்சு விட்டுரு. ஒருத்த லல்லா மின்ஹா, அதை நல்லா வயிறு நிறைய குடி, சும்மா ஃபார்மாலிட்டி குடிக்காமல் நல்ல நல்லா வயிறு முட்டை நீ குடிக்க வேண்டும். இப்படி குடித்த பிறகு ஃபைதா ஃபரகத்த ஃபஹமதில்லாஹ அஸவஜல்ல, அதை முடித்த பிறகு அல்லாஹ்வை நீ புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கிறார். அதாவது அவர் இப்னு அப்பாஸ் அந்த ஒழுங்கை சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அது சொல்கிறான்னு வருது. இதில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வரல, அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அது ஆதாரமும் காட்டலை. அவர் சொல்கிறார். இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீ ஜம்சம் தண்ணியை குடிக்கிறதா இருந்தால் கிபிலா பக்கம் திரும்பிக்க, பிஸ்மில்லா சொல்லு, 3 தடவை மூச்சு விடு, அதுக்கப்புறம் நல்லா வயிறு ரொம்ப குடி, அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுன்னு ஒரு 5 ஒழுங்குகள் இதில் சொல்கிறார். இந்த ஹதீஸ் வந்து இப்னு அப்பாஸுடைய கூற்றாக வருதே தவிர இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரவில்லை. அதுக்கு போக 2வது விஷயம் என்னென்னு கேட்டால், இதை அறிவிக்கிற ஆள் முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் அபி பக்கருங்கிற இந்த ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யார் என்று இவருக்கு விவரம் இல்லை, இவருடைய நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தகவலும் இல்லை. அதனால் இவர் மஜ்ஹூல், யார் என்று அறியப்படாத ஒரு ஆள். இவர் ஒரு ஆள் அறிவிக்கிறார்னா அவருடைய கேரக்டர் என்ன, உண்மை பேசுகிறவரா, நம்பகமானவரா, பொய் சொல்லாதவரா, நினைவாற்றல் உள்ளவரான்னு பல அம்சங்களை பார்க்கணும்ல. அந்த அம்சங்கள்ட்ட விவரமெல்லாம் இவரை பற்றி கிடைக்கணும். இவரை பற்றி விவரம் கிடைக்கல என்ற காரணத்தினால எல்லா அறிஞர்களும் இவர் வந்து பலவீனமான ஆள்னு நினைச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஜம்சம் குடிப்பதற்குண்டு இந்த ஒரு இப்னு அப்பாஸுடைய சொல்ல வச்சு அது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி பிரச்சனை பண்ணி விட்ருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அதில் வரல, இப்னு அப்பாஸ் அவராக சொன்னதாக தான் வருகிறது. அதனால இதை எடுபட்டு போயிடும். அப்படி வந்தாலும் 2வது என்னென்னு கேட்டால், அதுவே பலவீனமாக இருக்குது, அந்த செய்தி ஆத்தன்டிக்கான செய்தியாக இல்லை. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த ஜம்சம் செய்யும்போது, ஜம்சம் தண்ணீரை குடிக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினச்சதெல்லாம் நிறைவேறும். அதனால் அது குடிக்கும்போது என்ன செய்யணும், ஜம்சம் அழைக்கும் போது நான் அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வரணும், ஜம்சம் குடிக்கும்போது நான் ஒரு பெரிய ஹாஃபிலா மாறணும், ஜம்சம் குடிக்கும்போது நான் ஒரு பெரிய வியாபாரியாக போகணும், இப்படின்னு சொல்லி இந்த ஜம்சம் குடிக்கும் பொழுது நல்ல விஷயங்களை நியத்து வைத்து கொண்டு குடிக்கணும் என்று ஒரு பயான் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னா, இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு கேட்டால், ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, ஜம்சம் தண்ணீர் வந்து
எந்த நோக்கத்திற்கு குடிக்கப்படுதோ அந்த நோக்கத்துக்கு உரியது. நீங்கள் ஜம்சமை குடிக்கும்போது நீங்கள் பணக்காரனாகவும் நினச்சிட்டு குடித்தா பணக்காரன் ஆயிடுவீங்க. ஜம்சமை குடிக்கும் பொழுது பெரிய ஆலிமாகணும்னு நினச்சி குடிச்சிங்கன்னா நீங்கள் ஆலிமா ஆயிடுவீங்க. ஜம்சமை குடிக்கும் பொழுது நம்ம திரும்பி ஒருக்க ஹஜ்ஜிக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ஹஜ்ஜிக்கு வந்துடுவீங்க. ஜம்சம் குடிக்கும்போது நல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு நினச்சா பிறந்துடும். அப்போ எந்த நோக்கத்துக்கு கிடைக்கிறோமோ நான் மனசில் நினச்சிக்கிட்டு குடிக்கணும்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஜம்சம் எடுக்கும்போது என்ன செய்கிறது, அதுக்கு சில துவாக்களை எல்லாம் மனசில் செஞ்சு கொண்டு வாயினாலையும் செய்கிறாங்க, அல்லது மனசுலையும் நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா அது குடித்தா நம்ம அந்த துவா நிறைவேறும். பொதுவாக அல்லாட்ட கேட்குற துவாக்கள் நிறைவேறும், அது தனி விஷயம். இந்த ஜம்சம் தண்ணியை குடிப்பதற்குன்னு இப்படி நினைக்கணுமான்னு கேட்டால் இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டுவாங்க. ஜம்சம் வந்து லிமா ஷுரிபலஹு, ஜம்சம் வந்து எதற்காக குடிக்கிறோமோ அதுக்குரியதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை அறிவிக்கிற ஒரு ஆள் வந்து அப்துல்லா இப்னு அல் முஅம்மல், அப்துல்லா இப்னு முஅம்மல் என்பவர் என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறார். இந்த அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் இவரை பலவீனர் என்று அதிகமான பேர் சொல்லியிருக்கிறாங்க, பெரும் பொய்யர் என்று பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். இவர் ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு மாத்தமாக அறிவிக்கிறாள் என்று முன்கர் என்று பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வந்து இது வந்து ஒரு ஆத்தண்டிக்கான ஒரு செய்தி இல்லை. அதனால் ஜம்சம் தண்ணியை வந்து நீங்கள் சாதாரண எல்லா தண்ணி மாதிரி குடிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். ஆனால் குடிக்கும்போது என்ன செய்யணும், அல்லாவுடைய அத்தாட்சின்னு உங்களுக்கு தெரியுது. வேறு வேறு ஹதீஸ்களை கொண்டு ஜிப்ரீல் மூலமாக அது தோன்றியது, அது ஆயாத்துன் பையினாத்து, ஒரு நிலையான அற்புதங்கள்லாம் இருக்குது நல்லா சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆயாத்தை இருக்கிற காரணத்தினால அதனுடைய மகத்துவத்தை நம்மளாம் மனசில் வச்சுக்கிட்டு எல்லா தண்ணியும் குடிக்கிற மாதிரி நீ உட்காந்து குடிக்கிற வசதியாக இருந்தால் உட்காந்து குடிங்க. அந்த கூட்ட நெரிசலில் உட்கார முடியாது, நின்று கொண்டு குடிக்கலாம். அதே நேரத்தில் சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஜம்சம் தண்ணி குடிக்கும்போது தொப்பியெல்லாம் கழட்டிட்டு, தொப்பிக்கு சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் கழட்டிட்டு குடிக்கணும், இப்படிலாம் ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே இவங்களாம் உண்டாகி கொண்டது தானே தவிர அதுக்குன்னு மார்க்கத்தில் எந்த ஒரு வழிமுறை